கதை தலைப்பு வானவில்லின் ரகசியம் தேடிச் சென்ற ஆப்பிரிக்க யானை. ஒரு காலத்தில் தங்க நிற சூரியகாந்தி பூக்கள் நிறைந்த ஒரு பெரிய வயலில் ஒரு அழகான சாதுவான ஆப்பிரிக்க யானை வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் என்னவென்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அங்கே இருந்த மற்ற விலங்குகள் அதனை மென்மையான ராட்சசன் என்றே அழைக்கும். அந்த ஆப்பிரிக்க யானைக்கு சூரியகாந்தி பூக்களின் மஞ்சள் நிறமும் வானில் தோன்றும் அத்தனை நிறங்களும் மிகவும் பிடிக்கும். ஆனால் எல்லாவற்றையும் விட வானில் தோன்றும் வானவில்லை பார்த்து மயங்கி போகும். ஒரு நாள் நானும் ஒரு வானவில்லை உருவாக்க வேண்டும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டது. ஆப்பிரிக்க யானை முதலில் தனக்கு தெரிந்த வழிகளிலெல்லாம் முயற்சி செய்தது. தனது தும்பிக்கையில் நிறைய தண்ணீரை உறிஞ்சி சூரியனை பார்த்து பலமாக பீச்சி அடித்தது. தண்ணீர் தெறித்தது. ஆப்பிரிக்க யானையின் முகத்தில் விழுந்தது. அவ்வளவுதான், வானவில் வரவில்லை. அடுத்து சூரியகாந்தி பூக்களின் இதழ்களை பறித்து அவற்றை வானில் தூவி பார்த்தது. ஒருவேளை இந்த நிறங்கள் ஒன்றாக சேர்ந்தால் வானவில் வரலாம் என்று நினைத்தது. ஆனால் இதழ்கள் தரையில் விழுந்தன. வானில் ஒரு சின்ன மஞ்சள் நிற மேகம் கூட உருவாகவில்லை. கோபத்துடன் தனது காலால் தரையை தட்டியது. இது ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று முணுமுணுத்தது. மிகவும் சோர்வடைந்து விட்டது. ஒரு நாள் மாலை ஒரு மரத்தடியில் வருத்தமாக உட்கார்ந்திருந்தபோது ஒரு பளபளப்பான கருப்பு பூனை மெதுவாக நடந்து வந்தது. அந்த கருப்பு பூனை தனது வாலை அசைத்து கண்களை சுருக்கி ஆப்பிரிக்க யானையை பார்த்தது. ஏன் பெரிய நண்பா, உனது முகத்தில் ஏன் இத்தனை சோகம் என்று கேட்டது. ஆப்பிரிக்க யானை தனது வானவில் கனவை பற்றி விளக்கமாகச் சொன்னது. கருப்பு பூனை மெதுவாக சிரித்தது. ஓஹோ, வானவில் வேண்டுமா? அது அவ்வளவு சுலபமில்லை. அதற்கு நிறைய ரகசியங்கள் தெரியும். உன்னிடம் போதுமான பிரகாசமான நிறங்கள் இருக்கிறதா? வானவில்லுக்கு வெறும் மஞ்சள் மட்டும் போதாது, 7 மாய நிறங்கள் வேண்டும் என்று புதிராகச் சொல்லிவிட்டு தனது வாலை சுழற்றி கொண்டு நடந்து சென்றது. ஆப்பிரிக்க யானை குழப்பத்தில் ஆழ்ந்துவிட்டது. மாய நிறங்களா? அவை எங்கே கிடைக்கும்? ஆப்பிரிக்க யானை தனது தேடலை தொடர்ந்தது. சற்று தூரத்தில் ஒரு சின்ன நாய் உற்சாகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு பட்டாம்பூச்சியை துரத்தி குரைத்து கொண்டு புற்களுக்குள் மறைந்தது. ஆப்பிரிக்க யானை அந்த சின்ன நாயை அழைத்தது. சின்ன நண்பா, உனக்கு வானவில் செய்வது எப்படி என்று தெரியுமா என்று கேட்டது. சின்ன நாய் குரைத்து கொண்டே ஆப்பிரிக்க யானை அருகில் வந்தது. அதன் வால் உற்சாகமாக ஆடியது. வானவில்லா? ஓ, அதுவா? நானும் நீயும் சேர்ந்து வானத்தை நோக்கி உயர குதித்தால் அது தானாகவே வரும். வா, முயற்சி செய்வோம் என்று சத்தம் போட்டது. ஆப்பிரிக்க யானை சிரித்தது. நான் குதித்தால் வானமே அதிர்ந்துவிடும் என்று சொல்லிவிட்டு சின்ன நாய் குதிக்கும் விதமாக தானும் சின்னதாக ஒரு முறை குதித்தது. தரையே குலுங்கியது. சின்ன நாய் பயந்து போய் கொஞ்சம் பின்னால் நகர்ந்தது. அது வேறு மாதிரி வரும் என்று நினைக்கிறேன் என்று சத்தமாக சொல்லிவிட்டு மீண்டும் பட்டாம்பூச்சியை துரத்த ஓடியது. ஆப்பிரிக்க யானைக்கு சிரிப்பு வந்தாலும் சற்று வருத்தமாகவே இருந்தது. ஆப்பிரிக்க யானை மிகவும் விரக்தியடைந்தது. எல்லோரும் ஏதோ ஒரு வித்தியாசமான பதிலை கொடுக்கிறார்கள். மீண்டும் மரத்தடியில் அமர்ந்துவிட்டது. அப்போது ஒரு சிறிய எலி ஒரு சூரியகாந்தி விதையை சாப்பிட்டு கொண்டே அதன் அருகில் வந்தது. அந்த எலி சாதாரணமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கவனிக்கும் கூர்மையான கண்களை கொண்டிருந்தது. ஐயா யானையே, ஏன் இவ்வளவு பெரிய கவலை உனக்கு? உன் முகம் வானம் போல் இருண்டுள்ளது என்று கேட்டது. ஆப்பிரிக்க யானை சோர்வுடன் தனது கதையை சொன்னது. நான் வானவில் செய்ய பார்க்கிறேன். கருப்பு பூனை மான நிறங்கள் வேண்டும் என்கிறது. சின்ன நாய் குதிக்க சொல்கிறது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று பெருமூச்சு விட்டது. சின்ன எலி சிரித்தது. மாய நிறங்கள், குதித்தல், இதெல்லாம் சுவாரஸ்யமான யோசனைகள். ஆனால் வானவில் என்பது இயற்கையின் ஒரு மாயாஜாலம். அதற்கு நீ சூரிய ஒளியையும் நீர்த்துளிகளையும் சரியான கோணத்தில் ஒன்றிணைக்க வேண்டும்.
மழை பெய்த பிறகு சூரியன் வெளிவரும்போதுதானே வானவில் தோன்றும் என்று புத்திசாலித்தனமாகச் சொன்னது. ஆப்பிரிக்க யானைக்கு ஒரே ஆச்சரியம். சூரிய ஒளியும் நீர்த்துளிகளுமா? அப்படியானால் நான் தண்ணீர் பீச்சி அடித்தது சரியானதுதான் என்று உற்சாகமாகச் சொன்னது. ஆனால் அது ஏன் வரவில்லை? சின்ன எலி தனது விதையை மென்று கொண்டே சொன்னது. சரியான கோணம் முக்கியம். மேலும் அந்த நீர்த்துளிகள் மிக உயரத்தில் இருக்க வேண்டும். மென்மையாக பரவலாக படர வேண்டும். அதற்கு உனக்கு உதவி தேவைப்படும். ஆப்பிரிக்க யானைக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. உதவியா? நான் ஏன் முதலில் மற்றவர்களிடம் உதவி கேட்கவில்லை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டது. உடனே எழுந்து சின்ன நாயை தேடி ஓடியது. சின்ன நாய் நண்பா, எனக்கு ஒரு பெரிய உதவி தேவை என்று சத்தம் போட்டது. சின்ன நாய் வாலாட்டிக் கொண்டே வந்தது. ஆப்பிரிக்க யானை சின்ன எலி சொன்னதை விளக்கமாகச் சொன்னது. நான் தண்ணீரை பீச்சி அடிப்பேன், ஆனால் நீ சரியான திசையில் சூரியனை பார்த்து குறைக்க வேண்டும் என்று கேட்டது. சின்ன நாய் உற்சாகத்துடன் ஒப்புக்கொண்டது. பிறகு கருப்பு பூனையிடம் சென்றது. கருப்பு பூனை ஒரு புதர் அருகே சோம்பலாக உட்கார்ந்திருந்தது. கருப்பு பூனை நண்பரே, உனது மாய நிறங்கள் தேவைப்படலாம். ஆனால் எனக்கு இப்போது உனது கண்களின் கூர்மை தேவை. சூரிய ஒளியின் சரியான கோணத்தை கண்டுபிடிக்க எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டது. கருப்பு பூனை ஆப்பிரிக்க யானையின் விடாமுயற்சியை பார்த்து வியப்படைந்தது. நான் உதவி செய்கிறேன், சரியான இடத்தையும் சரியான நேரத்தையும் நான் பார்க்கிறேன் என்று சொல்லியது. இறுதியாக ஆப்பிரிக்க யானை, கருப்பு பூனை, சின்ன நாய் மற்றும் சின்ன எலி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மலை உச்சியில் கூடினர். ஆப்பிரிக்க யானை தனது தும்பிக்கையில் முடிந்த அளவு தண்ணீரை உறிஞ்சிக் கொண்டது. கருப்பு பூனை ஒரு பாறையின் மீது ஏறி சூரியனை பார்த்தபடி, இங்கே இந்த கோணத்தில் என்று கத்தியது. சின்ன நாய் உற்சாகத்தில் குறைத்து கொண்டே, ஒளி இன்னும் கொஞ்சம் குதி என்று சத்தம் போட்டது. சின்ன எலி தரையில் நின்று சரியான உயரம் இப்போது என்று சத்தமாக சைகை காட்டியது. சின்ன எலி சைகை காட்டிய அடுத்த வினாடி ஆப்பிரிக்க யானை தனது தும்பிக்கையை வானத்தை நோக்கி உயர்த்தி தண்ணீரை மென்மையாக பரவலாக பீச்சி அடித்தது. சூரிய ஒளி அந்த நீர்த்துளிகள் மீது விழுந்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! வானில் ஒரு அற்புதமான வானவில் தோன்றியது. 7 அழகிய வண்ணங்கள் வானத்தில் மின்னின. எல்லோரும் வாயடைத்து போய் பார்த்தனர். ஆப்பிரிக்க யானையின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. தனது நண்பர்களை பார்த்தது. எல்லோரும் சிரித்தார்கள், கைத்தட்டினார்கள். வானவில்லின் மாயாஜாலத்தை அனைவரும் சேர்ந்து உருவாக்கினர். அந்த நாள் முதல் ஆப்பிரிக்க யானை ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. ஒரு விஷயத்தை தனியாக செய்ய முடியாமல் போனால் நண்பர்களிடம் உதவி கேட்பது எந்த ஒரு பலவீனமும் இல்லை, மாறாக பெரிய பலம். நீதிக்கதை: பிறரிடம் உதவி கேட்பதற்கு ஒருபோதும் அஞ்சாதே. நண்பர்களே, லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.